அண்மைச் செய்தி. போக்குவரத்து விதிகளை மீறியதாக கூறி அரசு பேருந்துகளுக்கு விதிக்கப்பட்ட அபராதங்கள் திருப்பி பெறப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு துறைகளுக்கும் இடையே சமரசம் ஏற்பட்டதை அடுத்து காவல்துறை தற்போது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாக அரசு பேருந்துகள் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் போக்குவரத்து விதிகளை மீறியதாக கூறி பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்குகள் அதற்காக விதிக்கப்பட்ட அபராதங்கள் திருப்பி பெறப்படும் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். நாகர்கோவிலில் இருந்து தூத்துக்குடி சென்ற அரசு பேருந்து பயணித்த காவலர் ஒருவர் பயணச்சீட்டு எடுக்க மறுத்து நடத்துனருடன் வாக்குவாதம் செய்த வீடியோவானது சமூக வலைதளங்கள் வைரலானது. இது தொடர்பாக போக்குவரத்து துறை சார்பாகவும் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டது. குறிப்பாக காவல்துறையினருக்கு அரசு பேருந்து இலவச பயண சலுகை இல்லை என்றும், அவர்களும் மற்றவர்கள் போல பயணச்சீட்டு கட்டாயம் எடுக்க வேண்டும் என்றும், வாரண்ட் இருந்தால் மட்டுமே பயணிக்கலாம் என்ற ஒரு அறிவிப்பையும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்களுக்கும் காவல்துறை சார்பாக ஆங்காங்கே அபராதம் விதித்தார்கள். குறிப்பா போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதாக, எல்லைக்கோட்டை தாண்டியது, சட்டை அணியாமல், முறையான சட்டை அணியாமல் வாகனத்தை ஓட்டியது போன்ற அந்த அபராதங்களை தொடர்ந்து விதித்து வந்தார்கள். இது தொடர்பான வீடியோக்களும் சமூக வலைதளத்தில் வைரலாகி இரு தரப்புக்கும் இடையே மோதல் போக்கை உருவானது. இந்த நிலையில் தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் இரண்டு துறை சார்ந்தவர்களும் அரசு அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி இரண்டு தரப்பும் சமாதான உடன்படிக்கை மேற்கொண்ட நிலையில் தற்போது தமிழகம் முழுவதும் கடந்த சில தினங்களாக போக்குவரத்து மீறியதாக கூறி போக்குவரத்து காவல்துறை சார்பாக விதிக்கப்பட்ட அபராதங்கள் திரும்பி பெறப்படும் என்று தமிழக காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு பேருந்து ஓட்டுநர்கள் சட்டை அணியவில்லை என்றும், சாலை நிறுத்தத்தை சரிவர நிறுத்தவில்லை என பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் இவை அனைத்தும் திரும்ப பெறப்படும் என்றும் காவல்துறை சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.